1957 நடைபெற்ற முதுகுளத்தூர் கலவரத்தை தவறாக சித்தரித்து கொம்பன் திரைப்படம் வெளிவருவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. 1957 கலவரம் தொடர்பாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரங்களை தூண்டும் வகையில் கொம்பன் திரைப்படம் வெளிவருவதை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தடை செய்ய வேண்டும் என்பது வலியுறுத்தியும், சுதந்திர போராட்ட தியாகியும் தன் சமூகத்திற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத படுக்கை ரேகை சட்டம் என்கின்ற படுக்கை சட்டத்தை எதிர்த்து போராடி வாய்ப்பு சட்டத்துக்கு ஆளான வீரர் வேலுச்சாமி நாடார் அவர்களை களங்கப்படுத்தும் விதத்திலும் கொம்பன் படத்தில் காட்சிகள் அமைத்திருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இக்காட்சிகளுடன் கொம்பன் திரைப்படம் திரைக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் ஜாதிய மோதல்கள் உருவாகும். எனவே கொம்பன் படத்தை தடை விதிக்க கோரி தமிழக காவல்துறை தலைவர்களிடம் நாங்கள் கோரிக்கை மனு வழங்க இருக்கின்றோம். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு கொம்பன் படத்தை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். பத்திரிகை செய்தி தான், தமிழக அரசியல் நிகழ்ச்சியில் செய்தி வந்திருக்கு. பார்க்கல படத்தை எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த படம் வந்து முதுகுளத்து சம்பவம் பின்னணியாக இருக்குது. அதனால் நாங்கள் வேலுச்சாமி நாடார் பற்றியும் 57 கலவரத்தை பற்றியும் அன்றைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக காட்சிகள் வைத்திருக்கிறது தெரிய வருகிறது. அதனால் அந்த மாதிரி காட்சிகளுடன் இந்த படம் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். குடும்ப பின்னணி உள்ள படத்திற்கு கொம்பன் எப்படி பேர் வைப்பாங்க? படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுனா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. அந்த மாதிரி காட்சிகளுடன் படம் வந்தால் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு நாடார் சங்கங்களின் அமைப்புகள் அனைவரும் ஒன்றாக திரண்டு போராட்டம் நடத்தி கொம்பன் படத்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவோம் என தெரிவித்துக் கொள்கின்றோம்.